ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சிம்பிள்ஸ் இருக்குல்ல, இந்த சிம்பிள்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி இப்படி கிராஸ் லைன்ஸ் வந்திருக்குல்ல, இந்த கிராஸ் லைன்ஸ் ஏன் இருக்குது அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து ஹாஃப் டபுள் குரோஷே. இதோட சிம்பிள் வந்து ஒரு எலாங்கேட்டட் டி. இதில் பாருங்கள் கிராஸ் லைன்ஸ் இல்லை. அதுபோல் பாருங்கள், அடுத்தது டபுள் குரோஷே. இதுக்கு சிம்பிள் வந்து ஒரு எலாங்கேட்டட் டீக்கு நடுவில் ஒரு கிராஸ் லைன். அடுத்து ட்ரிப்பிள் குரோஷேயில் ஒரு எலாங்கேட்டட் டீக்கு நடுவில் 2 கிராஸ் லைன்ஸ். அடுத்து டபுள் ட்ரிப்பிள் குரோஷேயில் ஒரு எலாங்கேட்டட் டீக்கு நடுவில் 3 கிராஸ் லைன்ஸ். அடுத்தது ட்ரிபிள் குரோஷேயில் ஒரு எலாங்கேட்டட் டீக்கு நடுவில் 4 கிராஸ் லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிராஸ் லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் யார்ன் ஓவர்ஸ். நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சு போட டைமில் பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு டபுள் குரோஷே பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இப்படி யார்ன் ஓவர் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி இதுதான் யார்ன் ஓவர். ஸோ இந்த நம்பர் ஆஃப் யார்ன் ஓவர்ஸை தான் இந்த கிராஸ் லைன்ஸ் நமக்கு சொல்லுது. இப்போ ட்ரிப்பிள் குரோஷேக்கு பாருங்கள், நம்ம வந்து 2 நேரம் யார்ன் ஓவர் பண்ணுவோம்ல. ட்ரிப்பிள் குரோஷே பண்ண டைமில் 1 2 இந்த மாதிரி 2 டைம்ஸ் நம்ம யார்ன் ஓவர் பண்ணுவோம்ல, அந்த நம்பர் ஆஃப் யார்ன் ஓவர்ஸ் தான் நமக்கு இதில் சொல்லுது. இப்போ பாருங்கள், டபுள் குரோஷேக்கு 1 நேரம் யார்ன் ஓவர் பண்ணுவோம், ட்ரிப்பிள் குரோஷேக்கு 2 நேரம் பண்ணுவோம், டபுள் ட்ரிப்பிள் குரோஷேக்கு 3 நேரம் பண்ணுவோம், ட்ரிப்பிள் குரோஷேக்கு 4 நேரம் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் நம்ம வந்து எத்தனை தடவை நம்ம யார்ன் ஓவர் பண்ணுவோமோ அதுதான் எலாங்கேட்டட் டீக்கு நடுவில் கிராஸ் லைன்ஸ் வந்திருக்குல்ல, அந்த கிராஸ் லைன்ஸ். இப்போ ஹாஃப் டபுள் குரோஷே பாருங்கள், இதுக்கு சிம்பிள் வந்து வெறும் எலாங்கேட்டட் டீ தான். ஆனால் இதுக்கு யார்ன் ஓவர் 1, ஆனால் நடுவில் வந்து கிராஸ் லைன்ஸ் வரல. அது நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் செயின் போட்டுட்டேன். இனி நம்ம ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணலாம். ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண டைமில் நம்ம வந்து முதல்ல 2 செயின் போடணும் இல்லை. ஸோ அந்த 2 செயின் இப்போ போட்டாச்சு. இனி நம்ம ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒருக்கா நம்ம யார்ன் ஓவர் பண்ணணும். ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண டைமில் நம்ம ஒருக்கா யார்ன் ஓவர் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இந்த செயினில் இப்படி போட்டுட்டு திருப்பியும் யார்ன் ஓவர் பண்ணி இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்தால் நம்ம நீடில் பாருங்கள் 3 லூப்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோன்னா, திருப்பியும் யார்ன் ஓவர் பண்ணி இந்த 3 லூப்ஸும் அப்படியே நம்ம எடுத்துருவோம். அப்போ இதில் பாருங்கள், இந்த த்ரெட்லாம் பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக தானே போயிருக்கு. 3 த்ரெட்டும் பாருங்கள் இப்படி அழகாக அப்படி நீளமாக போயிருக்கு. இதுக்கு நடுவில் பாருங்கள் ஒரு கிராஸ் லைன் இல்லை. அதனால தான் இந்த சிம்பிள் லைன் கிராஸ் லைன் இல்லை. அது ஏன் இதில் இந்த கிராஸ் லைன் வரலை அப்படின்னா, ஏன்னா நம்ம 3 லூப்ஸும் சேர்த்து எடுத்தோம்ல, நடுவில் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல். இப்போ திருப்பி ஒருக்கா பாருங்கள், நம்ம இப்படி யார்ன் ஓவர் பண்ணோம், இந்த செயினில் இப்படி போடுவோம், போட்டுட்டு இப்படி எடுத்துகிட்டு பாருங்கள் இவ்வளோ நம்ம யார்ன் ஓவர் பண்ணுவோம்ல. இதில் நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் 3 லூப்ஸும் நம்ம சேர்த்து எடுத்துட்டோம்ல. அப்படி சேர்த்து எடுக்க டைமில் நமக்கு நடுவில் எந்த ஒரு ஸ்டிச்சும் நமக்கு விழாது. ஸோ அதனால தான் இங்கே நம்ம யார்ன் ஓவர் பண்ணி இந்த ஸ்டிச்சை நம்ம போட்டாலும் இங்கே நடுவில் அந்த கிராஸ் லைன் வரல. நம்ம இனி அடுத்து டபுள் குரோஷேக்கு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் தரவாயிரும். பாருங்கள், இப்போ நம்ம டபுள் குரோஷே பண்ணலாம். பாருங்கள், டபுள் குரோஷே பண்ண டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 3 லூப்ஸ் இருக்குல்ல, இந்த 3 லூப்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா யார்ன் ஓவர் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸை தான் நம்ம எடுக்கிறோம். திருப்பி யார்ன் ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப்பை நம்ம எடுக்கிறோம். இப்போ இப்படி பண்ண டைமில் இங்கே பாருங்கள், நடுவில் பாருங்கள் ஒரு கிராஸ் லைன், ஒரு கிராஸில் ஒரு லைன் வந்திருக்கு பார்த்தீங்களா. இது ஏன் இந்த கிராஸ் லைன் வந்திருக்குன்னா, நம்ம 2 எடுக்கிறோம்ல, அப்போ நமக்கு இந்த கிராஸ் லைன் இப்படி ஃபார்ம் ஆயிரும். ஆனால் அந்த ஹாஃப் டபுள் குரோஷேயில் பாருங்கள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம 3 லூப்பையும் சேர்த்து எடுத்துருக்கோம்ல. ஸோ அதனால் நமக்கு அதில் கிராஸ் லைன் ஃபார்ம் ஆகலை. இங்கே வந்து நம்ம 2 எடுக்கிறோம்ல, ஸோ அப்படி 2 எடுக்கும்போது தான் நமக்கு இப்படி திருங்கி இப்படி கிராஸ் லைன் ஃபார்ம் ஆயிரும். இப்போ பாருங்கள், திருப்பி ஒரு கப் பார்க்கலாம். பாருங்கள், டபுள் குரோஷேக்கு நம்ம இப்படி செய்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா யார்ன் ஓவர் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸை நம்ம இப்படி எடுக்கிறோம். இப்படி எடுக்க டைமில் தான் பாருங்கள் நான் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த கிராஸ் லைன். திருப்பி அடுத்து நம்ம 2 லூப்பை சேர்த்து இப்படி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, என்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம 2 யார்ன் ஓவர் பண்ணி 2 எடுக்க வந்து தான் இந்த கிராஸ் லைன் இந்த மாதிரி விழும். நம்ம ஹாஃப் டபுள் குரோஷேக்கு நம்ம 2 எடுக்கலை, 3 லூப்பையும் சேர்த்து நம்ம எடுத்துட்டோம். அதனால தான் இதில் நமக்கு கிராஸ் லைன் விழலை. இனி அடுத்து பாருங்கள், ட்ரிப்பிள் குரோஷே பார்க்கலாம். ட்ரிப்பிள் குரோஷேக்கு பாருங்கள், நம்ம 2 நேரம் யார்ன் ஓவர் பண்ணணும். 1 2 இந்த மாதிரி 2 நேரம் யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸை நம்ம எடுக்கிறோம். ஒருக்கா எடுத்துட்டோமா பாருங்கள், நான் ஒரு கிராஸ் லைன் விழுந்திருக்கு. இனி அடுத்து பாருங்கள்,
திருப்பியும் நம்ம யான் ஓவர் பண்ணி எடுக்கிறோம். அடுத்து பாருங்கள், அடுத்த ஒரு கிராஸ் லைன் விழுந்திருக்கு. இனி பாருங்கள், நம்ம இந்த ஸ்டிச்சை நம்ம எண்ட் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், 2 கிராஸ் லைன் இந்த மாதிரி நமக்கு விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இப்படி 2 எடுக்கும் வந்து தான் நமக்கு இந்த கிராஸ் லைன்ஸ் இந்த மாதிரி இப்படி விழும். அடுத்து பாருங்கள், டபுள் ட்ரிபிள் குரோஷே. இதுக்கு நம்ம 3 டைம்ஸ் இப்படி யான் ஓவர் பண்ணணும். யான் ஓவர் பண்ணால் நமக்கு வந்து இதில் 3 கிராஸ் லைன்ஸ் விழும். பாருங்கள், இதில் 1 2 3 மூணு டைம் நம்ம வந்து 2 எடுத்தோமா, இது லாஸ்ட்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். அவ்வளோ. இப்போ பாருங்கள், இதில் வந்து நமக்கு 3 கிராஸ் லைன்ஸ் விழுந்திருக்கு. பாருங்கள், 1 2 3 3 கிராஸ் லைன்ஸ் இந்த மாதிரி இப்படி விழுந்திருக்கு. பாருங்கள், 1 2 3. ஸோ இப்படி 2 நம்ம எடுக்க வந்து இந்த கிராஸ் லைன்ஸ் இந்த மாதிரி விழும். அடுத்து பாருங்கள், ட்ரிபிள் குரோஷே. இதுக்கு 4 நேரம். பாருங்கள், 1 2 3 4 இந்த மாதிரி 4 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி இப்படி யான் ஓவர் பண்ணி 2 பாருங்கள், 1 2 3 4 இது லாஸ்ட்லி. இப்போ பாருங்கள், இதில் 4 கிராஸ் லைன்ஸ் வந்திருக்கும். பாருங்கள், 1 2 3 4 இது மாதிரி 4 கிராஸ் லைன்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்படி தான் கிராஸ் லைன் வந்து நமக்கு விழும். கிராஸ் லைன் எதுக்கு விழுந்திருக்குன்னா, நம்ம இப்படி 2 எடுத்து நம்ம வந்து யான் ஓவர் பண்ணி எடுக்கிறோம்ல, அதனால தான் இப்படி நமக்கு இப்படி கிராஸ் லைன்ஸ் விழுந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், என்ன ஸோ இதான் இந்த சிம்பிளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிராஸ் லைன்ஸ். ஹாஃப் டபுள் குரோஷேக்கு ஏன் கிராஸ் லைன் வரலன்னா, ஏன்னா நம்ம 3 லூப்ஸையும் சேர்த்து நம்ம யான் ஓவர் பண்ணி எடுக்கிறனால நடுவில் நமக்கு ஒரு கிராஸ் லைன் வரலை. ஸோ இதான் கிராஸ் லைன். உங்கள் எல்லாருக்கும் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கேளுங்க. உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.